முன்னாள் முதல்வர் கலைஞரின் தனிச் செயலாளராக இருந்தவர். சமத்துவபுரம் உள்ளிட்ட திட்டங்களில் பங்காற்றியவர். அரசே உத்தரவிட்டும் மின்வாரிய பதவியை ஏற்க தயங்கியவர். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு எனும் புயலை கிளப்பியவர். அடுத்த தலைமைச் செயலாளர் லிஸ்டில் இருப்பவர். துணை முதல்வர் உதயநிதியின் தனிச் செயலாளர் அவர்தான் பிரதீப் யாதவ் IAS. தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் 2024 சென்னை, கோவை, திருச்சி, மதுரையில் அக்டோபர் 4 முதல் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றப்பட்டு புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் துணை முதல்வரின் தனிச் செயலாளராக யாரை நியமிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தலைமைச் செயலக வட்டாரங்களில் எழுந்தது. அந்த கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் IAS அதிகாரிகள் பலரை மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதில் உயர்கல்வித்துறை செயலாளராக இருக்கும் பிரதீப் யாதவ் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதியின் தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் யாதவ் 1989 டெல்லி IITயில் மேலாண்மை பிரிவில் முதுகலை பட்டத்தை பெற்றிருக்கிறார். அப்போதே IAS கனவோடு UPSC தேர்வுகளை எழுதி வந்த பிரதீப் 1992ஆம் ஆண்டு தனது கனவை நனவாக்கினார். பயிற்சி முடித்த அவருக்கு தமிழ்நாடு பிரிவு அதிகாரியாக பணி நியமனம் கொடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 2 ஆண்டுகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் பயிற்சி அதிகாரியாக பணியாற்றிய பிரதீப் வட ஆற்காடு மாவட்ட உதவி ஆட்சியராக மேலும் 2 ஆண்டுகள் நியமிக்கப்பட்டார். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு கிராமப்புற மேம்பாடு சார்ந்த துறைகளில் செயல்பட வாய்ப்பு கிடைத்தது. கலைஞரின் முக்கிய திட்டமான உழவர் சந்தை, சமத்துவபுரம் போன்ற திட்டங்களில் திட்ட பொறுப்பாளராக பணியாற்றினார் பிரதீப் யாதவ். இந்நிலையில் IAS அதிகாரிகளின் கனவு பொறுப்பான மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு அவரை தேடி வந்தது. 2001ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தேனி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் பிரதீப் யாதவ். ஆனால் தேர்தல் முடிந்து புதிய அரசு அமைய அந்த பதவியிலிருந்து 6 மாதங்களில் மாற்றப்பட்டார். 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்ததும் காஞ்சிபுரம் ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் பிரதீப். ஏறக்குறைய 1 ஆண்டு அங்கு பணியாற்றிய அவர் வேளாண் துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். அந்த சமயத்தில்தான் மத்திய பணிக்காக டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் பிரதீப். ஏறக்குறைய 6 ஆண்டுகள் அவரை மத்திய உள்துறை அமைச்சகத்தில் பணியில் வைத்திருந்தது மத்திய அரசு. இந்நிலையில் அதிமுக ஆட்சியில் பிரதீப் யாதவை தமிழ்நாடு பணிக்கு அனுப்புமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் பணிக்காலம் முடியாமல் அவரை அனுப்புவது இயலாது என அந்த கோரிக்கை ஆரம்பத்தில் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து 2014 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் பிரதீப் யாதவை அனுப்ப தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்க அது ஏற்கப்பட்டது. தமிழ்நாடு திரும்பிய பிரதீப் யாதவ் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். தற்போது அமைச்சர் உதயநிதி வகித்து வரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் முதன்மை செயலாளராக அப்போதே நியமிக்கப்பட்டார் பிரதீப். இந்நிலையில் ஜெயலலிதா மறைய, அதிமுகவில் குழப்பங்கள் முடிய பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் செங்கோட்டையன். அப்போது செயலாளராக இருந்த உதயச்சந்திரனுக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே மோதல் உருவானது. ஆனால் உதயச்சந்திரனுக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருந்ததாலும் அவரது பணிகள் பாராட்டப்பட்டு வந்ததாலும் அவரை மாற்ற முடியாமல் தவித்தது அதிமுக அரசு. ஒரு வழியாக உதயச்சந்திரனுக்கு மேல் பிரதீப் யாதவை கொண்டு வந்து கல்வித்துறையில் 2 செயலாளர்கள் பணியாற்றி வந்தனர். சர்ச்சைகள் முடிந்து கடைசியில் மொத்த கல்வித்துறைக்கும் முதன்மை செயலாளராக மாறினார் பிரதீப். ஆனால் அவர் முன்மொழிந்த 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு விமர்சனத்திற்கு ஆளானது. இதனால் பள்ளி கல்வித்துறையிலிருந்து மாற்றப்பட்டு கைத்தறித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் சென்னை மெட்ரோ நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வந்தார் பிரதீப் யாதவ். அப்போதுதான் டான்ஜெட்கோ இயக்குநராக இருந்த விக்ரம் கபூர் மற்றும் மின்சார அமைச்சராக இருந்த தங்கமணி இடையேயான மோதலால் அவர் மாற்றப்பட்டார். மெட்ரோ இயக்குநராக இருந்த பிரதீப் யாதவுக்கு கூடுதல் பொறுப்பாக டான்ஜெட்கோ பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் 10 நாட்களாக அந்த பதவியை ஏற்காமலும் அமைச்சரை சந்திக்காமலும் தவிர்த்தார் பிரதீப். கடும் நிதி நெருக்கடி, சில ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகியவை டான்ஜெட்கோ மீது இருந்ததாலேயே தலைவர் பதவியை பிரதீப் யாதவ் மறுத்ததாக பேசப்பட்டது. இந்த சர்ச்சைகள் எல்லாம் ஓய அரசு மாற்றம் ஏற்பட தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை செயலாளராக மாற்றப்பட்டார் பிரதீப். அங்கு சில காலம் பணியாற்றியவர் திடீரென உயர்கல்வித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளராக இருந்த இறையன்பு ஓய்வு பெற்ற பின்னர் அந்த பதவிக்கு பிரதீப் யாதவ் பெயரும் அடிபட்டது. ஆனால் சிவ்தாஸ் மீனா அப்பொறுப்பில் நியமிக்கப்பட்டார். இதனிடையே தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட அமைச்சர் பொன்முடி உயர்கல்வி பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டதால் செயலாளரும் மாற்றப்படுவார் என பேசப்பட்டது. ஆனால் துணை முதல்வர் உதயநிதியின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமிக்கப்படுவார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. விளையாட்டுத் துறையில் இருக்கும் அனுபவம், மத்திய அரசில் இருக்கும் தொடர்பு, கலைஞரோடு பயணித்த நட்பு, தமிழ்நாடு கிராமங்கள் குறித்த புரிதல் ஆகியவையே
பிரதீப் யாதவை துணை முதல்வரின் தனிச் செயலாளராக மாற்றியிருக்கிறது.